தமிழ்நாடே என்ன முழுசா காப்பாற்றல, இந்தியாவை காப்பாற்ற போறாங்களாம். இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலினுக்கு வாக்களிக்கணுமா? 40 நமதே நாடும் நமதே எப்படி ஆகும்? 400 நமதே நாடும் நமதேன்னா தான் நாடு நம்மகிட்ட வரும். 40 நமதே நாடும் நமதேன்னா எப்படி வரும்? ஆக ஏதோ ஒரு மாய தோற்றத்தில் இருக்கிறார். இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு நான் ஆளுநராக இருந்த மாநிலத்தில் சந்திரசேகர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார். தெலுங்கானாவை விட்டுட்டு இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு சொல்லி தெலுங்கானாவையும் கோட்டை விட்டார். அதே மாதிரி இவர் தமிழ்நாடை விட்டுட்டார். ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற போறாராம். எப்படி காப்பாற்றுவார்? எதை வச்சு காப்பாற்றுவார்? பார்டரை தாண்டினா உங்களுக்கு அடையாளமே கிடையாது. அதனால் 400 நமதே நாடும் நமதே என்று 400 மோடியுடையது நாடும் மோடியுடையது என்பதுதான் எங்களது கோஷம் என்று சொல்லி நிச்சயமாக மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பட்டா போட்டு கொடுத்ததில்ல தமிழகம். எங்களுக்கும் உரிமை இருக்குது. எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் வரோம். என்ன பொறுத்த மட்டும் நான் ரோட்டில் நின்று அவங்க கூட நிற்கணும்னு வரேன். இப்போ ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் என்ன மாதிரி ரோட்டில் இறங்கி இவங்க கூட போக முடியுமா நான் சவால் விடுறேன். நிச்சயமாக முடியாது அவங்களால. அதுக்காக தான் இந்த மக்களோடு இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வரணும். இதே பகுதியில் வெள்ளம் வந்த போது 2016 நான் எம்பியும் கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது. போட் எடுத்துட்டு இந்த பகுதியில் மக்களெல்லாம் நான் காப்பாற்றினேன். அப்போ எம்பி எங்கே போனாங்க? முன்னாள் எம்பி எங்கே போனாங்க? அதனால் நான் எங்களோட நல்ல தன்மையை சொல்லி வாக்களிக்கிறோம். தமிழிசை தென் சென்னைக்கு கேரண்டி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பாரத தேசத்துக்கு கேரண்டி. ஆக நாங்கள் கேரண்டி கொடுத்துருக்கோம். மக்கள் நன்றாக வாழ்வார்கள், அதற்கு நாங்கள் கேரண்டி. கண்ணு கெட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டில் பாஜக மலர்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்காரு. கண்ணுக்கு எட்டிய வரை இல்லைன்னா ஏன் அவங்க இப்போ பேசுகிறாங்க? கண்ணுக்கு எட்டிய வரை தாமரையே இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. கண்ணுக்கு எட்டுறதில்ல, காதுக்கு எட்டுறதும் தாமரை வந்துருச்சு, கண்ணுக்கு எட்டுறதுக்கும் தாமரை வந்துருச்சு, அறிவுக்கு எட்டுறதும் தாமரை வந்துருச்சு, பயமுறுத்துறதுக்கும் தாமரை வந்துருச்சு. அதனால தான் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. இன்னொன்று, அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாரு பாஜகவில் போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லையா, அதனால தான் ஆளுநரை இறக்கி விட்டுருக்காங்களாம், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இறக்கி விட்டுருக்காங்களாம். நான் கேட்குறேன், இப்போ திமுக ஆள் இல்லையா? திமுக ஆள்னா தான் சொந்தக்காரங்களே இறக்குறீங்களா? எத்தனை சொந்தக்காரங்க? தயாநிதி மாறன் யார்? அப்போ உங்களுக்கு வேறு ஆள் இல்லையா? கனிமொழி யார்? வேறு ஆள் இல்லையா? கலாநிதி யார்? வேறு ஆள் இல்லையா? அப்போ எங்களை ஆள் இல்லாமல் நாங்களாக வளர்ந்து வந்த ஆளுநரும் எம்எல்ஏவும் போட்டி போடுறோம். உங்கள் கட்சியில் ஆள் இல்லாமல் தான் சொந்தக்காரங்களை போட்டி போடுறீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் நான் பார்க்குறேன். மேடம், திருச்சியில் அண்ணாமலை அவர் மீது தேர்தல் விதிமுறைகளுக்கு மேலே செயல்பட்டுருக்காருன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறேன்? இப்போ தெரிஞ்சுதா? தேர்தல் ஆணையம் ஏதோ பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அண்ணன் பானை கிடக்காம முதல்ல வாயை விட்டுட்டார். இப்போ பானை கிடச்சிருக்குல்ல பிசிகாவுக்கு, இப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆதரவு யாருக்கு இருக்குது? நடுநிலையாக செயல்படுறாங்க. உங்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னா உடனே உடச்சி சொல்லிட வேண்டியது. அண்ணாமலை மேலே கேஸ் போட்டால் தேர்தல் விதிமுறைகளை எல்லோரும் பின்பற்றுகிறோம். சில நேரங்களில் இயல்பான பிரச்சாரத்தின் போது சில தவறுகள் நடக்கலாம். ஆனால் அதுக்காக அவர் தவறே செய்தார்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் எங்கள் பின்னால் இருக்குன்னு நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதுவும் இல்லை என்பது நிரூபணமாகிறது.